ஜாதி சான்றிதழ் கிடைக்க காலதாமதமாவதை கண்டித்து ஏஐஎஸ்எஃப்பின் தலைமையில் தேவிகுளம் தாலுகா அலுவலகம் முன்பாக எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஒன்றுதான் மூணாறில் தேயிலை தோட்ட பகுதி. பல்வேறு தேவைகளுக்காகவும் கல்விக்காகவும் தான் ஜாதி சான்றிதழ் ஆஜராக்க வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் இந்த ஜாதி சான்றிதழ் கிடைக்க காலதாமதம் ஏற்படுவதன் காரணமாக மூணார் தோட்ட பகுதியில் இருந்து மிகப்பெரிய புகார்கள் தான் உயர்கிறது. இந்த பிரச்சனைக்கு எதிராக மூணாறில் எதிர்ப்புகளும் அதிகரிக்கின்றன. பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேவிகுளம் தாலுகா அலுவலகம் முன்பாக ஏஐஎஸ்எஃப் தேவிகுளம் மண்டல கமிட்டியின் தலைமையில் எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. 1950 முன்னாடி இருந்தால் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், ஜாதி சீட்டு கொண்டு வரோம்னு சொல்லி இப்போ 2-3 வருஷமாயிட்டே பிள்ளைகளுடைய படிப்பு எல்லா இடத்துலையும் முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ நம்ம பலமுறை நம்ம இப்போ ரெவன்யூ மந்திரிட்டையும் பேசியிருக்கு. அதுபோல் பந்தப்பட்ட ஜில்லா கலெக்டர், சப் கலெக்டர், அதுபோல் தாசில்தார், வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்டையும் நம்ம என்ன டெய்லி நம்ம பார்ட்டி இடப்பட்டு இந்த வித்யாபியாசக்குள்ள சர்டிஃபிகேட்னால என்ன செய்யணும், அதுக்கு ஒரு முன்கடனை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பலமுறை பேசிட்டோம். இது வரைக்கும் அது ஒரு தீர்மானம் ஆகலை. இப்போ ஏதேசம் ஜூன் 3ஆம் தேதி எல்லா இடத்துலையும் ஸ்கூல் திறப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த டைமில் இந்த ஜாதி சீட்டு வருமான சீட்டு இல்லாமல் நம்ம எந்த வித்யாபியாசத்துக்கும் என்ன செய்ய முடியாது, அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது. அதை முன்வைச்சு தான் இன்னைக்கு நம்ம ஏஎஸ்எஃப் தலைமையில் நமது ஜில்லா பிரசிடென்ட் எதிர்ப்பு போராட்டத்தில் சிபி லோக்கல் செயலாளர் ஆரோக்கியதாஸ், ஏஐஎஸ்எஃப் மாவட்ட செயலாளர் சுனில்குமார், மண்டல செயலாளர் லின்சன், ஏஐஒய்எஃப் மண்டல தலைவர் தமிழரசன் போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ மூணார்.